நான் இங்க கண்மூடி உட்கார்ந்தா யாராவது இந்த ஹாலுக்குள்ள நடந்து வந்தா எந்த மாதிரி மனிதர் வந்திருக்கிறாருன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். நீங்க இப்படி உட்கார்ந்தா உங்க மூளை இன்னும் நல்ல வேலை செய்யறதை கவனிப்பீங்க. மனித உடலை உங்களுக்கு உள்ளிருந்து தெரியும் அப்படின்னா நீங்களே இதை கவனிச்சு பாருங்க. உங்க வயிற்றுல உணவு இருக்கும்போது உங்க உடலை எப்படி உணர்றீங்க, வயிறு காலியா இருக்கும்போது உங்க உடலை எப்படி உணர்றீங்க? உங்க வயிறு காலியா இருக்கும்போது தான் உங்க உடலும் மூளையும் சிறப்பா இயங்குதுன்னு நீங்க கவனிப்பீங்க. உங்க ஜீரண மண்டலம் தொடர்ந்து உணவை செரிச்சிட்டு இருந்தா ஒரு குறிப்பிட்ட அளவு சக்தி இயல்பாவே அதுல போயிடும். அதனால உங்க மூளையும் உடலும் சிறப்பா இயங்காது. நீங்க உங்க முழு திறனுக்கு இயங்க விரும்புனா உங்க உடலையும் உடலோட வளர்சிதை மாற்றத்தையும் எப்படி வச்சுக்கணும்னா நீங்க என்ன சாப்பிட்டாலும் 1.5 to 2.5 மணி நேரத்துக்குள்ள வயிறு காலி ஆயிடணும். இதைத்தான் யோகா எப்போதும் வலியுறுத்துது. 1.5 to 2 மணி நேரத்துல உங்க வயிறு காலி ஆயிடணும். வயிறு காலியாகிறதுனா பசியா இருக்கிறது இல்ல. சக்தி நிலை குறையும் போதுதான் நீங்க பசியை உணருவீங்க. மற்றபடி வயிறு காலியா இருக்கணும். இந்த மூளையில ஒரு கல் மண்டபம் இருக்குது. அங்க நாங்க ஒரு சிறந்த அலுவலக அமைப்பை உருவாக்கி இருக்கிறோம். தாழ்வான நாற்காலிகள், தாழ்வான மேஜைகள் இருக்கும். நீங்க என்ன கவனிப்பீங்கன்னா இப்படி உட்கார்ந்தா உங்க மூளை இன்னும் சிறப்பா வேலை செய்யும். உண்மைதான். என்னால கால்களை மடக்காம எதுவும் பேசவோ ஆராயவோ முடியாது. நான் ஒரு காலாவது மடக்கி வச்சிருக்கணும், இல்லைன்னா என் மூளை வேலை செய்யற விதத்தில் இருக்கிற வித்தியாசம் எனக்கு தெரியும். அது எப்ப வேலை செய்யுது எப்ப வேலை செய்யலன்னு உங்களுக்கு வித்தியாசம் தெரியலைன்னா நீங்க பெரிய பிரச்சனை தான். சும்மா கால்களை மடக்கி கொஞ்ச நேரம் உட்காருங்க, முதுகுத்தண்டை நேரா வச்சிருங்க. உடனே உங்க உணரும் திறன் மேம்படும். நான் சொல்றேன், நான் இங்க கண்மூடி உட்கார்ந்தா யாராவது இந்த ஹாலுக்குள்ள நடந்து வந்தா எந்த மாதிரி மனிதர் வந்திருக்கிறாருன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். அட சத்குரு, நீங்க பெரிய யோகி. அது விஷயம் இல்லை. உங்க வீட்டு நாய்க்கு கூட இது தெரியும் இல்லையா? ஆமாவா இல்லையா? உங்க நாய் சோஃபாவுக்கு அடியில் உட்கார்ந்துருக்குது. யாரோ வாசல் கதவுக்கு முன்னால வந்தாலே யார் வந்திருக்கிறாங்கன்னு அதுக்கு தெரியும். ஆமாவா இல்லையா? ஒரு நாய் தெரிஞ்சுக்க கூடியது உங்களால தெரிஞ்சுக்க முடியாதா? இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, அடிப்படையா ஒரு அமீபாவிலிருந்து ஒரு மனிதராகிற பரிணாம செயல்முறை அதிக சிக்கலானது, அதிக நுட்பமான நரம்பியல் அமைப்பு இல்லையா? ஆமாவா இல்லையா? மனிதனா உங்களுக்கு அதிநுட்பமான நரம்பியல் அமைப்பு இருக்குது. ஒரு நாய் இதை உணர முடியும்னா உங்களாலையும் இதை உணர முடியும். ஆனால் நீங்கள் எப்போதும் எண்ணங்களோட கலங்கின குட்டையாகவே இருக்கிறீங்க. ஏன்னா பெரும்பாலான மக்களுக்கு தேவையான கவனம் இல்லாமல் போயிடுச்சு. அவங்க ஸ்க்ரீன்லையும் எல்லாத்துலேயும் எண்ணற்ற வண்ணங்களை பார்க்கறதால அவங்க அந்த திறனை இழந்துட்டாங்க. ஒரு விஷயம் இந்த கவனத்தை திருப்பி கொண்டு வர்றது. யோகாவுடைய ஒவ்வொரு பரிமாணமும் உங்கள் கவனத்தை எந்த அளவுக்கு உயர்த்துறதுக்கானதுன்னா, இங்கே என்ன இருந்தாலும் சரி நீங்கள் அதை தவற விடக்கூடாது. எல்லாமே உங்கள் அனுபவத்தில் இருக்கணும். அப்பதான் உங்களை நீங்கள் முழுமையான மனிதர்னு சொல்லிக்க முடியும். உங்கள் கவனக்குறைவை ஏதோ ஒரு தகுதி மாதிரி சுமக்காதீங்க. எதுவாக இருந்தாலும் நீங்கள் எந்த அளவுக்கு கவனம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் அது உங்களுக்கு இணங்கும். இந்த அம்சத்தில் கவனிக்கிறத பயிற்சி செய்ய மூச்சு ஒரு அழகான சாதனம். ஏதோ ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக கவனிக்கிறது இல்லை, சும்மா கவனமாக இருக்கிறது. நீங்கள் ஒரு கலைஞராக இருந்தாலும், விஞ்ஞானியாக இருந்தாலும், ஆன்மீக நோக்கமுடையவராக இருந்தாலும், வணிகராக இருந்தாலும், குடும்பத்துக்காக வாழ்கிறவராக இருந்தாலும், நீங்கள் அன்பை ஆனந்தத்தை விரும்பினாலும், இதெல்லாமே அதுக்கு நீங்கள் போதுமான கவனம் கொடுத்தாதான் உங்களுக்கு இணங்கும்.
மனித கவனத்தால பிரபஞ்சத்தோட எந்த கதவையும் திறக்க முடியும். ஆனா எந்த நோக்கமும் இல்லாம கவனமா இருக்கணும்னா, என்ன கிடைக்கும்னு கணக்கு பார்க்காம சும்மா கவனமா இருக்கணும்னா, உங்க உயிர் சக்தியை ஒரு கவனிக்கிற செயல்முறையா ஆக்கணும்னா, உங்க கவனம் வெறும் மனம் சார்ந்ததா இருக்க முடியும், இல்லைனா உங்க உடல் முழுவதையுமே நீங்க கவனிக்கிறதுக்கு பயன்படுத்த முடியும். நீங்க இதை புரிஞ்சுக்கணும்னா, நீங்க ஒரு புலியோ சிறுத்தையோ சிவிங்கி புலியோ வேட்டையாடுறதுக்கு பதுங்கிறத பார்த்தா நீங்க என்ன கவனிப்பீங்கன்னா, அவரு வெறும் மனதளவில் கவனம் கொடுக்கல, அவரோட உடல் முழுவதும் கவனமா இருக்கும், ஒரு நோக்கமா இருக்கும், சக்தி ஒருமுனைப்பா இருக்கும். அதனால உங்க மனதுடைய கவனத்துக்கு கூட உங்க உடலையும் உயிர் சக்தியையும் ஈடுபடுத்தினா, திடீர்னு இந்த கவனம் ஒரு அளப்பரிய சக்தியா உருவெடுக்குது. அதனால வாழ்க்கையுடைய பல அம்சங்களை உங்களுக்கு இணங்க செய்ய முடியும். கவனத்தை எந்த அளவுக்கு சக்தியா உங்களால உருவாக்க முடியுதோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு வாழ்க்கை இணங்கும். மனித கவனத்தோட சக்தி ஒரு வியக்கத்தக்க சக்தி. நீங்க தகுந்த பயிற்சி மூலமா இந்த சக்தியை உங்க நன்மைக்காகவும் எல்லோரோட நன்மைக்காகவும் பயன்படுத்த கத்துக்கணும். நீங்கள் எல்லோரும் என்னோட அருமையான இந்த பாத்திரத்து மேலே கவனம் வைக்கணும். தயவு செஞ்சு இதை கவனிங்க. இதை இப்போ செய்யுங்க. இந்த பாத்திரத்தை விட்டு உங்கள் கவனத்தை நீங்கள் எடுக்கக்கூடாது. சும்மா கவனம் செலுத்துங்க. இது ரொம்ப அழகான பாத்திரம். இப்போ நான் பேசிட்டு இருக்கும்போதே பாருங்க, உங்களால் அந்த பாத்திரத்து கூட இருக்க முடியல. ஒரு க்ஷணம்தான் இருக்குது. சரி, இப்போ இந்த பாத்திரத்து மேலே நீங்கள் காதலில் விழுந்தா, இப்போ நான் அதை ஒளிச்சு வச்சாலும் நீங்கள் அதை பார்க்க விரும்புவீங்க. அந்த பாத்திரம் எங்கே போனாலும் சரி, உங்கள் மனசில் அந்த பாத்திரம் தான் விளையாடும். இப்போ உங்கள் மனசு ஏன் இப்படி இருக்குதுன்னா, நீங்கள் உணர்ச்சி பூர்வமாக அதோட ஈடுபட்டிருக்கிறீங்க. நீங்கள் அந்த பாத்திரத்து மேலே காதலில் விழுந்ததால் இப்போ உங்கள் மனசு எப்போதும் அதுலேயே இருக்குது. இதுதான் பக்தி. இது கவனம் செலுத்த ஒரு சக்தி வாய்ந்த வழி. இது கவனம் செலுத்த ஒரு சுலபமான ஆனந்தமான வழி. நீங்கள் ஏதோ ஒன்று மேலே கவனம் குவிக்க முயற்சி செஞ்சால் உங்களுக்கு தலைவலி வந்துடும். ஆனால் நீங்கள் ஏதோ ஒன்று மேலே காதலில் விழுந்தா எப்படியும் உங்கள் கவனம் 100% அதில் இருக்கும். அதனால் உங்களுக்கு தலைவலி வராது. நீங்கள் பரவசமாக இருப்பீங்க. புத்தி அப்படின்னு மக்களுக்கு தெரிஞ்ச எதையும் விட இதுதான் உங்கள் மனசை பயன்படுத்துறதுக்கான அதிக புத்திசாலித்தனமான வழி. ஒரு பக்தர் வாழ்வை முற்றிலும் மாறுபட்ட ஒரு கோணத்தில் பார்க்கிறாரு. அது புத்திசாலித்தனத்துடைய ஒரு மாறுபட்ட பரிமாணம். அதனால் மற்றவங்களால் கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத விஷயங்களை அவரால் முயற்சி இல்லாமல் ஆனந்தமாக அணுக முடியும். ஏன்னா உணர்ச்சி பூர்வமாக அவர் ஈடுபடுறாரு. அவருடைய கவனம் முழுமையானது. அதோட நீங்கள் எதுக்கு கவனம் செலுத்தினாலும் உங்கள் கவனம் முழுமையானதாக இருந்தால் வாழ்க்கையுடைய அந்த பரிமாணம் உங்களுக்கு திறந்தே ஆகணும், இணங்கியே ஆகணும். வேற வழி இல்லை.